இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போது அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி போடுங்கடா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியரே, அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா. எப்படியாவது விரட்டி புடிடா. இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது. அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்டா பாம்பன் பாரதியே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. புடே அமுக்குங்கடா. அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா. மொட்டை அடிச்சு தான் காது குத்தணுங்க. ஒட்டா பிரடிச்சா வந்து காது குத்துறா. புடிங்க. அசையாம அப்படியே புடிங்க. என்ன ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்ள? என் மாப்ள உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி ஏறா. ஏங்க, இது சரியா இருக்கான்னு பாருங்க. யோ, இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா என்ன கடிச்சு குத்துற? நில்லறாங்க. மான ரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காத. சொந்த பந்தம் எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிட்டு ஓடணும் தானே நீயே. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு பார்த்து போலான்னு வந்தியாக்கும். என்னைக்கு என் பேச்ச கேட்காம படிதாண்டி போனியோ அன்னைக்கே அத்துட்டேன்டா அவன் வரவே. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா ஏக்கா, வலி தாங்க முடியலக்கா. ஆட சும்மா இருக்கு மாம்சு. அம்மா, நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே வைக்க வச்சு பேசுறதா? கூப்பிடுமா. அவனை கூப்பிட மாட்டேன்டானா. பெத்த அப்பன் ஆத்தாலும் கட்டின புருஷனும் என்ன கை குழந்தையோட தவிக்க விட்டுட்டு போனப்ப இந்த வீட்டுக்கு ஆம்பளை துணையா தம்பி இருப்பான்னு நினைச்சேன். அன்னைக்கு என்ன அனாதையா விட்டுட்டு ஓடினவனுக்கு இன்னைக்கு என்ன மூஞ்சி இருக்கு இந்த வாசப்படியை மிதிக்க? இவன் எங்க அப்பன் ஆத்தாளுக்கு பிறக்கல. இவனை நான் கூப்பிட மாட்டேன். இவனை அப்படியே போச்சுடு. எப்பா போயப்பா, அப்புறம் ஏன் பம்புற? நான் ஏன் வெளியில போகணும்? சரி வாயா உள்ள. வர்றேன். இது பாரு, எனக்கு மானம் மரியாதை சூடு சொரணை எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க. வேற யாராவது என்னை திட்டுறாங்க, கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுற. நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கிறேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு 8வது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்ட சாப்பாடு சாப்பிட்டுக்கிற மாப்பிள. எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போட்டதுக்கு அப்புறம் என்னை நாயோட கேவலம் நடத்துறாங்க மாப்பிள. 2 அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்பிள. குழம்பு ஊத்துறது இல்லையா? இல்லையாப்பா, சில நேரத்துல கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க. கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா. சார் சாப்பிடலாம் வாங்க சார். முள்ளி முள்ளி சாப்பிடாதடா, கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா பாவா, அவருக்கு வைக்கா. கரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி. எலும்பு நினைச்சு கடிச்சிடாதீங்க, பல்லு போயிடும். மாப்பிள கிட்ட கொண்டு உட்கார்ந்து இருக்குல்ல, அது என்னது? கோழி. இது இல்லையப்பா, சேவ கலர்ல கோடு போட்டு சட்டை போட்டுக்குதுல அது. அதுவா? அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு இருக்கு. சினேகர்னா அல்ல கையே, அது சினேகர்காரன்னு சொல்லிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது. சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா? நீ கட் பண்ணிரு. ஏய் டக்கால்ட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்புன்னு பம்புன உனக்கு இலை போட சொன்னது நானு. இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீட்டுக்கு விரட்டி அடிக்கிறாங்க. மாப்பிள, வயிறார சோறு போட்டீங்க, அதே மாதிரி மனசார ஒரு காரியம் பண்ணும். என்னமாமா? இந்த தடியும் கோயந்தனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியை குத்தகை கூட்டேன். கோர்ட்டு நம்ம சைடு தீர்ப்பாயிருச்சு. ஆனா பூமியை திருப்பி தர மாட்டேங்கிறானே. கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குது. அதே என்கிட்ட தான் இருக்குது. அப்ப போலீஸுக்கு போயிட வேண்டியதானே? அவன் ஆளுங்க சேச்சா. எம்எல்ஏவா? இல்ல இவனுடைய பெரியம்மா புள்ளைய எம்எல்ஏவோட மச்சானோ மாமனோ வச்சிருக்கானாமா. அதுக்கு எந்த போட போட்டு சொல்றேன். ஆளுங்கட்சிக்கார மேலே கேஸ் போற அளவுக்கு ஆகி போச்சா, போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிவிடும் சொல்லி 2 நாள் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டேன். நான் சேடிக்கு தண்ணி ஊத்தி இருந்தேன். கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குது. எத்தனை தடவை சொல்றது? இப்பதானே சொன்னேன், என்கிட்ட தான் இருக்குது. அப்ப பஞ்சாயத்து கூட்டிட வேண்டியதா. வாங்க.
மாணிக்க கவுண்டர் விஷயமா தான் உங்களை வர சொன்னோம். நீங்க இப்படி மொட்டையா சொன்னா எப்படிங்க புரியும்? இந்த பாருங்க, மாணிக்க கவுண்டர் நிலத்தை நீங்களும் குத்தகைக்கு எடுத்து 10-15 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு வர்றீங்க. இப்ப அவருடைய நிலத்தை கேட்டு கோர்ட் ஆர்டரோட வந்திருக்காரு. அவர் நிலத்தை அவருக்கு திருப்பி கொடுக்கறதான முறை. அடி எதியா முட்டனா அப்படியே? இது ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு ஒரு தீர்ப்பு வேற. இந்த மாணிக்கம் ஹைகோர்ட் இல்ல, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோட வந்தாலும் சரி, அந்த அதுக்கு அந்த நிலத்தை திருப்பி கொடுக்க மாட்டியா? ஏயா சும்மா கடந்த பொட்ட காட்ட உழுது பயிராக்கி வச்சிருக்க, 10-12 வருஷம் ஆண்டு அனுபவிச்சிருக்க, இப்போ வந்து கடை திருப்பி கொடுத்துருயா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கா, அந்த ஆள் நிலத்தை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லு. ஒண்ணு சும்மா இல்ல, கரையத்துக்கு தான் அரை வேலையோ கால் வேலையோ போட்டு தர, ஒழுங்கா வாங்கிட்டு போக சொல்லு. அதை விட்டுட்டு வெட்டி பயிரெல்லாம் சேர்ந்து மரத்தடியில பஞ்சாயத்து கிஞ்சாயத்து பேசிட்டு இருந்தீங்க, தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. போக்கத்த பயில பஞ்சாயத்து பேச சொன்னால பஞ்சாயத்து என்ன முடியா? மாப்பிள அவன் பாட்டுக்கு அல்ல கைகளோட வந்தா ஜீப்ல வந்து இறங்கினா கட கடன்னு பேசினா கலக்கிட்டு ஜீப்ல ஏறி போயிட்டே இருக்கானே, நீ பாத்துட்டு சும்மா உட்காந்துருக்கிய. இப்ப என்ன சொல்றீங்க? என்ன மாப்பிள பேசி சொத்தை வாங்கி தருவேன் தான் உன்னை கூட்டு வந்தேன். நீ வந்து வேடிக்கை பார்த்ததும் இல்லாம கொட்டாய் வேற விடுற, வாங்கி கொடு மாப்பிள. ஏமாமா அந்த கோர்ட் ஆர்டர் எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? எத்தனை தடவையப்பா சொல்றது, எங்கிட்ட தான் இருக்கு. ஓஹோ, அப்ப கோர்ட்ல சொல்லி கேட்கல, போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி கேட்கல, உள்ளூர் பஞ்சாயத்துல சொல்லி கேட்கல. வேற மாதிரி வேணா பேசி பார்க்கலாமா? மாமா, இது வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. டாடி இந்தா ஸ்பெஷல் காக்டெயில். இது மாதிரி 4 உள்ள விட்டேன்னு வையே, தாடி ஜிவ்வுன்னு பிச்சிட்டு போய் ஆடி பிச்சா பிச்சுட்டு போகுது, தலைமுடி சேர்ந்து பிச்சுக்கிச்சுன்னா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா. சூப்பர் டேஸ்டியா இளநீல சாராயம். இது எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுட எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான். எப்படி சூப்பர். ஏமாமா, அத்தை முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா? அத்தையா, இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசியை ஞாபகப்படுத்துறீங்க? அவ முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க. நான் எங்க சாராயம் குடிக்கிறது? ஏன் அத்தையை அவ்வளவு பயமாக்கு? மாப்பிள,
என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய் பிசாசு. அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன. வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள. சார், உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏனப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்தர் போய் சொல்லுவானா? சத்தியமா 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்ல. மாப்பிள, இது ரொம்ப பாவம்பா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம், ஆனா கண்ணெதிர ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்பிள, இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். டேய், இன்னொரு இளநி வெட்டா. என்ன 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 வரைகிற? என்னடி மறைக்கிற? என்னடி மறைக்கிற? இந்த பார், உன்னுடைய ஆணவ அயோக்கியத்தனம் அக்கிரமம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அங்க வர போறனாலே பார். இதான் உங்க ஊர் நினைச்சிட்டாரு. எங்க ஊரு பாரப்பட்டி மண்ணு மேல நின்று மாணி கவுண்டர் பேசிட்டு பார். மாப்பிளை பார், எப்படிப்பட்ட மாப்பிளை சேட்டா படிக்க தெரியுமா? ஏய், மேட்டு தெரிய மாட்டே உனக்கு? கறிக்கு வாய்ந்த எப்படிப்பட்டாலே அப்படிப்பட்டாலே சேத்துல போட்டு உழவடுத்த மாப்பிள. சார், வாங்க இந்த மாப்பிளை கூட்டு வந்து உன்னை ஏறி மிதிக்கிறலையாப்பா? சார், மிதிக்கல வாங்க சார். இவ்வளவு தெரியாது சார் உங்களுக்கு? ஆள் தான் சார் 3 அடி குண்டாச்சு, ஆனா திமிரு 60-70 அடி இருக்கு சார். என்ன மாப்பிள கட் அவுட் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான்? மாமா சார், மாமா வாங்க படாதீங்க சார், இவ்வளவு அடிங்க சார், வாங்க சார், வாங்க சார். கால் வந்து கேக்குற அவ்வளவு அடி அடிங்க டேய், சார். போடா அண்ணா. ஏய், தண்ணி போட்டுக்கிட்டு என்னை மரியாதை எல்லாம் பேசுற மாதிரி. என்ன மரியாதை? உட்கார்றா. உட்கார், நீங்க உட்கார். உட்கார்றா. ஒரு இளநீ வெட்டி கொடுங்கப்பா. நான் அப்பவே சொன்னேன், நஞ்சு போற நாய் மாதிரி இருக்கான், இவனுக்கு ஒரு இளநி போறன்னு 18 இளநி காலி பண்ணிருக்கான். சரி மாம்சே, வந்திருக்கா ரூல்ல இருந்து அப்ப கவனிக்க வேண்டாமா? எதுக்குடா? வெட்டி போடு, போடாத பக்கம். மாப்புனுக்கு மறுபடியும் இருக்கடா வெட்றேன். கொண்டாடுறீங்க. மாப்பிள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆளு. அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? வாட் ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல். அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற. அத நம்ம மாப்பிள்ளை இப்ப பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு, அதையே ஃபுல் டைம் பண்ண சொல்றியா? அதெல்லாம் கெட்டியா பண்ணுவாரு. அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? நீதான் எங்க அக்கா பையன் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையி, உடனே அத்துட்டு போயிருவாளுங்க. அதனால கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது மாப்பிள்ள. அதெல்லாம் தெரியாதப்பா டாடி. முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சியை எங்க 2 பேரால சமாளிக்க முடியல. மாப்பிள்ள, ஏ மாப்பிள்ள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள்ள, நல்ல மாமனாரியா. ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது. எனக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. எப்பா என்ன ஆள விடுங்க சாமி. டிரைவரே, வேகமா போப்பா. 9:10 முகூர்த்த நேரம். இப்படி போனா கல்யாணம் முடிஞ்சல போவே. என் குடும்பத்தை மாப்பிள்ளைக்கு நான் காட்ட வேண்டாமா? அவங்க வந்துட்டு போயிட்டானா? ஓம் கௌரி விவாய கல்யாணே கஸ்தேகபதே திபதே ஜாதவத்பதே அஷ்டாபதே நவபதே பிரகோபிதே தகஸ்ரா அக்ஷர பரமே ஜோபன் விஷ்ணுபத்னி ஜதீமஹி தன்னோ லக்ஷ்மி. முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிட்டு ஒரு முக்கியமானவங்க வந்துட்டு இருக்காங்க, எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன். ஏப்பா, அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வருதா இல்ல வேற கல்யாணத்துக்கு போயிருச்சா? நீ இடமாத்தி கூட்டு வண்டியா? இதே கல்யாணத்துக்கு தானப்பா. நீ வேணா பாரு, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கும்முன்னு வந்து இறங்குவா. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. சுபத்ராம் சுபகாம் குரு தசாஸ்யாம் புத்ராணாதே கிபதிமேகா தசங்கிருதி. நாழி ஆயிட்டு சரி நடத்துங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்ததாதகே வரண்யே திரியம்பகே கட்டிமேல கட்டிமேல திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா. மாப்பிள, சத்தியமா அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வர போறது இல்ல, அது வேற எங்கேயோ போயிடுச்சு. பாத்தி டுபாக்கு வரும், நம்மள ஏமாத்தி கூட்டி வந்துட்டா. நீ புறப்படு. இதா வேண்டா வேண்டா வேண்டா. இதா அம்மியா ஒத்தையப்பா. அத்தையா ஆடுறா தக்க. அதையே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க.
அரசக்க 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 அரசக்க. இது இது என் பெரிய பொண்ணு சித்ரா. உன்னை தவிர உன் குடும்பத்துல எல்லாருமே பர்சனாலிட்டியா இருக்காங்கயா. எங்க அப்பா. வாங்க வாங்க, வணக்கம்மா. தாலி கட்டியாச்சா? அம்மா அது வந்து ஏன் மாணிக்கம் பிள்ளை, என்ன சொல்லி என்ன இந்த கல்யாணத்துக்கு அழைச்சிங்க? அம்மா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. நீங்க வந்து உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னீங்க இல்ல? அப்புறம் எப்படி நான் வரதுக்கு முன்னாடியே தாலி கட்ட வச்சீங்க? நல்ல நேரம் போயிட போகுது, ராகு காலம் வந்துருமேன்னு ஐயர் தாம்மா சொன்னாரு. அப்போ ராகு காலத்து மேல இருக்கிற பயம் இந்த தேவி ராஜலட்சுமி மேல இல்லாம போயிடுச்சு இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரி, உங்க பேச்சை கேட்டு நான் ஒரு தாலியை செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கேனே, அதை திருப்பி எடுத்துன்னு போனா இந்த சபையில எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அதனால கட்டின தாலியை கழட்ட சொல்லிட்டு இந்த தாலியை கட்ட சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் கொடுமைக்காரி இல்லை. இருந்தாலும் நான் கொண்டு வந்த தாலியை இன்னொரு தடவை கட்ட சொல்லுங்க. அம்மா ஆஹா ஆஹா பேஷா, பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? என்னடா இந்த ஜாதகத்துல 2 தாலி தோஷம் இருக்குன்னு நினைச்சேன். நல்ல வேளை அம்மாவே இன்னொரு தாலியும் கொண்டு வந்துட்டாங்க. கட்டலாம், இதுல ஒண்ணு தப்பே இல்லை. ஐயரே, அப்புறமா 2ஐயும் மிரிச்சு ஒரே நூல கோத்துக்கலாம். கட்ட சொல்லுங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாமா, நானும் கூட அத்தை ஏதோ ஏப்ப சாப்பைய நினைச்சிட்டு இருந்தேன். பார்ட்டி வில்லாதி வில்லியா இருக்கும் போல இருக்குதா? அதனாலதானே மாப்பிள்ள உன்னை கொண்டு வந்து நான் இங்க இறக்கி இருக்கேன். எதுக்கு உதவாங்க இருக்கா? யோ சும்மாரியா. விடிய விடிய யோசனை பண்ணாலும் இது வில்லங்கமான கேஸ் தானே. அந்த பொம்பளை பத்தி சாதாரணமா நினைக்காத. 2 தாலி கட்ட வச்ச ரவுடி பொம்பளை. நீ இந்த ஆள் பேச்ச கேட்டு வம்புல மாட்டிக்காத. இப்போ ஒண்ணு கெட்டு போயில, கடைசி பஸ்ஸ புடிச்சு கொண்டு போய் உடம்பு நோகாம ஊரு போய் சேர்ந்தலாம். மேல ஒரு அடி கூடாது. என்ன நீ அர்த்தமா பேசிட்டு? நான் எவ்வளவு முக்கியமான பிரச்சனை தீர்க்கறதுக்காக மாப்பிள்ளை ஊர்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன். நீ கழட்டி கூட்டிட்டு போறதே இருக்கிறியா? போறத நான் மட்டும் போ. யோ உன் பிரச்சனையா இருந்தா நீ அடி வாங்கியா, நாங்க ஏன் வாங்கணும்? ஆடமாம் சுடு மாம்சே, இதுக்கு போய் பார்த்துட்டு 2ல ஒன்று பாத்துடலாம். ஏன் மாமா, அத்தையை காட்டுனீங்க, மச்சினிச்சி காட்டுனீங்க, முக்கியமான பார்ட்டி காட்டலையே? புரியுது புரியுது. இதோ மை டாட்டர். மாப்பிள பாரு தேர்தான்னு அப்பஞ்சாடையா இருந்தா அடுத்த பஸ்ல ஏறிடுவோம்.